அலைக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஈத் விளாக்கோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சுட்டு நாம் வந்த இடம் தான் கூபா ஸ்ட்ரீட்டு. இது ஹரம் பள்ளியில் இருந்து கூபா போகிற ஸ்ட்ரீட்டு தான். இங்கே இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் இதே மாதிரியான கடைகள் தான் நிறைய இருக்கும். இந்த வீடியோ மதினா வர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இங்கே உள்ள கடைகள் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்க கடை 2 ரியால் ஷாப். இங்கே மோஸ்ட்லி திங்ஸோட ரேட்டு 2 ரியாலாக இருக்கும். இந்த வாட்சஸ்லாம் 10 ரியால் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான கிஃப்ட்ஸு ஷோகேஸில் வைக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் தான் இங்கே நிறைய இருக்கும். இங்கே மோஸ்ட்லி உம்ரா ஹஜ் வர்றவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்கள பார்க்க வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்காண்டி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. பள்ளிவாசல் கிட்ட இருக்கிறத விட இந்த கூபா ஸ்ட்ரீட்டில் 4 கிலோமீட்டர் வரைக்குமே இதே மாதிரியான கடைகள் தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த கடைக்கு வேணாலும் போய் நம்மளுக்கு இஷ்டப்பட்ட பொருளை வாங்கிக்கிறலாம். அந்தளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இங்கே உள்ள காவா சுலைமானி இதெல்லாமே அரேபி ஸ்வீட்டில் இதில் வச்சு தான் சர்வ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மாதிரியான பொருள் எல்லாமே 2 ரியால் தான். அப்புறம் இந்த வண்டி ஹரம்ல இருந்து கூபா பள்ளிக்கு போகக்கூடியது. இதில் ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்த கடைக்கு வந்தாச்சு. இந்த கடையில் சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் வெரைட்டிஸ் நல்லா இருந்தது. அப்புறம் இது இங்கே உள்ள ரியால்லையே பணம் வச்சு கொடுக்குற மாதிரியான கவர்லாம் செஞ்சு இங்கே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் கூட ரியல் பணத்தை என்னடா இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு நினச்சோம். அப்புறம் தான் பார்த்தா இது எல்லாமே கவரு. அப்புறம் இது ஸ்வீட்டு டேட்ஸு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பிளேட்டு. பார்க்கவே ரொம்ப அழகாக கோல்டில் சூப்பராக இருந்தது. இங்கே ஃபுல்லுமே பார்க்குறதுக்கு ஒரே வியூவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். 3 பகுதியாக இருக்கும். 3 பகுதியிலுமே பார்க்குறதுக்கு ஒரே வியூவில் இருக்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு எந்த தெருவுக்குள்ளே போயிருக்கோம், எந்த தெருவுக்குள்ளே வந்திருக்கோம், எந்த கடைக்கு போயிருக்கோம் போகலை, ஃபுல் கன்ஃபியூஸ்டாயிரும். இங்கே இருக்கிறவங்களாலேயே இந்த தெருவெல்லாம் கணக்கு பண்ணி நம்ம போயிட்டு வர முடியாது. நாங்களே போன கடையை சுற்றி சுற்றி திரும்பி வந்துட்டு இருந்தோம். அப்புறம் இந்த கேம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். 90s கிட்ஸ் யாராலையும் அதை மறக்கவே முடியாது. அப்புறம் இந்த மாதிரியான சின்ன சின்ன கிளிப்ஸு சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த ஏரியாவுக்கு வந்தால் இந்த மாதிரி பொருட்கள் தான் நிறைய இருக்கும். அப்புறம் நிறைய நட்ஸ் கடை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அடுத்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். இது என்னன்னு தெரியுதா? நான் இங்கே தான் இதை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தா என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நட்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நட்ஸு டேட்ஸு அப்புறம் அந்த கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே உம்ரா ஹஜ் வரவங்க இந்த மாதிரி கடைகளில் தான் வீட்டுக்கு தேவையானது இங்கே பள்ளி பக்கத்துலேயே வாங்கிட்டு பேக் பண்ணி கொண்டு போகிற மாதிரியான கடைகள் தான் இங்கே நிறைய இருக்கும். அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. கூபா ஸ்ட்ரீட்லேருந்து நடந்தே நம்ம பிலால் பள்ளி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாச்சு. பிலால் பள்ளிக்குள்ள ஒன்லி கோல்டு தான் அதிகமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அது இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இந்த பிலால் ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லுமே கிளாத்து அப்புறம் டேட்ஸ் தான் நிறைய இருக்கும். இங்கேயும் 2 ரியால் ஷாப் நிறைய இருக்கும். நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி 2 ரியாலை எல்லா லாங்குவேஜ்லையுமே சொல்லி கூப்பிடுவாங்க. அப்புறம் இது எல்லாமே மொபைல் ஆக்சசரிஸு, டார்ச் லைட்டு, ஹெட்செட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸு. இது செஃப் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே சவுதியோட ஸ்பெஷல் ஃபுட் எல்லாமே அங்கே கிடைக்கும். இது பிராண்டட் ஷூ அண்ட் ஹேண்ட்பேக்ஸோட ஷாப் தான். இன்றைக்கி பெருநாள்னால பெரிய பெரிய கடைகள் எல்லாமே க்ளோஸ். இந்த மாதிரி மார்க்கெட்டில் மட்டும்தான். அதுவுமே இப்போ மத்தியானம்னால கூட்டம் யாருமே இல்லை. நைட்டுக்கு மேலே தான் இங்கே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த வாட்சஸ் எல்லாமே 10 ரியால் தான். 3லிருந்து 6 வரைக்கும் நடந்து களைப்பாய் கடைசியில் டீ குடிக்க வந்தாச்சு. சவுதியில் இந்த மாதிரி தான் டீ போடுவாங்க பாருங்கள். இன்றைக்கி பக்ரீத்துக்கு லீவ்னால இங்கே எந்த மாலுமோ சூப்பர் மார்க்கெட்டு எதுவுமே திறக்கவே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் தான் ஓப்பனில் இருந்தது. அப்புறம் ஃபுட் கடை தான் ஓப்பனில் இருந்தது. பெரிய ஷாப் எதுவுமே ஓப்பன் இல்லை. நிறைய இடத்துக்கு போயிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னோன்னா நாங்கள் கூபா ஸ்ட்ரீட்டுக்கே வந்தோம். இங்கே இந்த கடையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சமோசா வடை டீ எல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் இங்கே குடிச்சிட்டு சமோசா வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து மறுபடியும் நடக்கிறதுக்கு கன்டினியூ பண்ணியாச்சு.
அடுத்து கூபா ஸ்ட்ரீட்டுக்கு மறுபடியும் நடந்து வந்தாச்சு அங்கேருந்து. இது வந்து செகண்ட் ஸ்ட்ரீட்டு, ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஹேண்ட்பேக்ஸு ஷூஸ் எல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. 99 ரியாலுக்கு 3 பீஸ் எடுத்தால் 99 ரியால், சிங்கிள் பீஸ் எடுத்தால் 45 ரியால் 40 ரியால் அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது இங்கே உள்ள கோல்டு ஷாப். இன்ஷால்லா இன்னொரு புது வீடியோவில் இங்கே உள்ள கோல்டு கலெக்ஷன், இங்கே இருக்கிற கோல்டு ஷாப் ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இங்கேருந்து கூபாபள்ளிக்கு போகிறவங்க அந்த வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்புறம் இந்த கடையில் வந்து எல்லா நாட்டோட க்ரீம் அண்ட் ஆயில்ஸு, சோப்பு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. மசாலா வெரைட்டிஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் இப்போ மணி ஒரு 7-7:30 இருக்கும். இந்த டைமில் எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. காலையில் பார்த்ததுக்கும் இப்போ லைட்டிங்ஸில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம், டிஃப்ரென்ஸாகவும் அழகாகவும் இருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் இந்த கடைக்கு வந்து இதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தார். யாருக்கெல்லாம் இந்த மொட்டை மாடி பஸ்ஸில் போகிறது ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்டுக்கு பக்ரீத் அன்னைக்கு அந்த ஒரு நாள் தான் லீவு. மார்னிங் மறுபடியும் வேலைக்கு போகணும். அதனால நாங்கள் வெளியில் எங்கேயுமே லாங்காக போகிறதுக்கு பிளான் பண்ணலை. ஸோ இங்கேயே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றிட்டு கொஞ்சம் சில பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே தான் எங்களுக்கு ஈது போச்சு. உங்களுக்கு எப்படி பெருநாள் போச்சுன்னு மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போனீங்க ஈத் அன்னைக்கு, எப்படியெல்லாம் இருந்ததுன்னு என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காமிச்ச பிளேஸ் தான். மார்னிங் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் தண்ணி கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது. நேரம் போக போக அப்புறம் தண்ணியோட ரொம்ப ஹைட்டாக போக ஆரம்பிச்சது. அப்புறம் வேறு வேவ் லென்த் மாதிரி தண்ணியை வந்து மாறி மாறி விட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ளே போய் நின்று வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, நல்ல ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க இங்கே உள்ள பசங்க. இங்கே அரப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஃபேமிலியாக இருக்கிற சிஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பக்கத்தில் போகிறதுக்கே வந்து 20 to 30 ரியால் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. வாங்குகிற சம்பளம் எல்லாம் அதுக்கே போயிடும். நம்மக்கிட்ட சொந்தமாக காரே இருந்தாலுமே மெயின்லேயே பார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளெல்லாம் வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே நிறைய அரபிஸ் எல்லாமே இந்த ஸ்கேட்போர்ட் ஸ்கூட்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலி மத்தியானம் 3:30 to 9 மணி வரைக்கும் நடந்தே சுற்றி இருக்க எல்லா தெருவையுமே. ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட அதே ஸ்ரீலங்கன் ஹோட்டலில் நைட்டுக்கு பீஃப் கொத்து பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே தான் மறுபடியும் சாப்பிட வந்தோம். சாப்பிட்டு முடிச்சதும் அடுத்து 10:30 மணிக்கு மேலே மதினாவுடைய ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போனோம். இன்ஷால்லா அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பக்ரீத் எப்படி போச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.